அந்த கொலையை பண்ணவன் எங்கேயோ நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க சார். ஆனா இந்த கேஸை நான் விட மாட்டேன். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி அவனை நிக்க வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க போலீஸால கண்டுபிடிக்க முடியாத நிறைய வழக்குகளை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க சார். அதே மாதிரி இவரோட கேஸையும் விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க சார். கண்டிப்பா சங்கர் சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். வேலு, இனிமே இந்த கேஸை பத்தி நாம எதுவும் குழப்பிக்க வேண்டாம். சார் விசாரணை பண்ணி இந்த கேஸை கண்டுபிடிச்சிருவாரு. நீ நிம்மதியா இரு. சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம் சார். ஒரு நிமிஷம். தென்னரசு அரசியல்ல இருந்ததுனால அவருக்கு அரசியல் எதிரிங்க யாரெல்லாம் இருந்தா, பிசினஸ் எதிரிங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னு அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்படி அவரை பத்தி தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நீங்க சொன்னீங்கன்னா இந்த கேஸை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன் சார். ஓகே மிஸ்டர் வேலு, இன்னையிலிருந்து இந்த கேஸை நான் விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். ஓகே ராம்ஜி சார், நாங்க கிளம்புறோம். ஓகே, வரோம். வாங்க பாத்துக்கலாம். வரோம் சார். எனக்கு பயமா இருக்கா? ஆமாங்க. ஏங்க, நான் இருக்கும்போது நீங்க ஏங்க பயப்படுறீங்க? என் கையை பிடிச்சுக்கோங்க. எங்க அந்த நண்டு பிடிச்சு தரீங்களா? அதுக்கு என்னங்க, இப்பவே பிடிச்சி தரேன். என்னங்க, உங்களால ஒரு நண்டு கூட பிடிக்க முடியல? நீங்க கேட்டு நான் பிடிக்காம இருப்பேனா? இப்ப பாருங்க நான் எப்படி பிடிக்கிறேன்னு. எங்க பாத்துங்க. ஐயோ, ஐயோ பாத்துங்க. பிடிச்சிட்டேன். சூப்பர். வாங்க வாங்க. எப்படி பிடிச்ச பாத்தீங்களா? சூப்பர்ல. ஐயோ, நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ, பாவங்க. நண்டு விட்டுடுறீங்களா?
நண்டை விட்டுறவா? ஆ. சரிங்க, விட்டுறேன். அது போது. என்னங்க உங்க Dress ஃபுல்லா இவ்ளோ மண்ணா இருக்கு? ட்ரெஸ் தானே, போனா போகுது. நான் நண்டு பிடிக்கும் போது உங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்காக நான் எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். பரவாயில்லைங்க, ரொம்ப அழகா வீடு கட்டியிருக்கீங்க. எங்க போனீங்க? நான் போய் பலூன் வாங்கிட்டு வந்தேன். பலூனா? எதுக்கு? நான் பாதி காத்து ஊதிட்டேன், மீதியை நீங்க ஊதுங்க. நம்ம ரெண்டு பேரோட மூச்சு காத்தும் இந்த பலூனுக்குள்ள இருக்கு. இந்த பூமி இருக்கிற வரைக்கும், இந்த கடல் இருக்கிற வரைக்கும் நம்மளோட காதலை இது பேசிக்கிட்டே இருக்கும். நீங்க சாதாரணமான ஆளுன்னு நினைச்சா பெரிய காதல் மன்னனா இருக்கீங்களே. ஏங்க சும்மா இருங்க, ஜெமினி கணேசன் கோச்சுக்க போறாரு. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டெல்லாம் வேற பாடுவீங்களா? நல்லா பாடுவனே.